இதோ உதவி. நீங்கள் பெரியவராக இருக்கும்போது மற்றவர்களை இழிவாக பார்க்கிறீர்களா அல்லது அவர்களை விட உயர்ந்தவராக பார்க்கிறீர்களா? ஒருவர் எவ்வளவு பெரியவர் என்பதைச் சோதிக்க ஒரு எளிய வழி உள்ளது. அவர் மற்றவர்களை இழிவாக பார்க்கிறாரா அல்லது அவர் மற்றவர்களை உயர்வாக பார்க்கிறார்களா? அதுதான் ஒருவரின் பெரிய தன்மைக்கான உறுதியான சோதனை. பெரியவராக இருப்பது மற்றவர்களை இழிவாக பார்க்க உதவுகிறது என்று சிலர் தவறாக நினைக்கிறார்கள். அப்படியல்ல. ஒருவர் மற்றவர்களை உயர்வாக பார்க்கும்போதுதான் அவர் பெரியவர். உடல் அளவு என்பது பெரியதன்மையின் உண்மையான அளவுகோல் என்று மக்கள் உடல் அளவுடன் பெரியதை குழப்புகிறார்கள். நிச்சயமாக அது இல்லை. உடல் அளவு என்பது தனிப்பட்ட தரத்தின் மிக முக்கியமான பரிமாணம். ஒருவேளை மிகவும் வெளிப்படையான தனிப்பட்ட தரம். உங்கள் உள்பார்வை, உங்கள் மனப்பார்வை மூலம் நீங்கள் மற்றவர்களை இழிவாக பார்க்கிறீர்கள் அல்லது அவர்களுக்கு மேல் பார்க்கிறீர்கள். நீங்கள் மனதளவில் மற்றவர்களை இழிவாக பார்க்க வேண்டும் அல்லது மேலே பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறீர்கள். இது மற்றவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. இது உங்களுக்கு இன்னும் முக்கியமானது. முதலில் மற்றவர்களை உயர்வாக பார்ப்பது ஏன் மிகவும் முக்கியமானது என்பதைக் கருத்தில் கொள்வோம். அனைத்து மக்களும் திட்டவட்டமான உளவியல் தர்க்கரீதியான ஆழ்மன தேவைகளைக் கொண்டுள்ளனர். இந்த தேவைகள் நன்கு அறியப்பட்டவை மற்றும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவை எனது பல்வேறு புத்தகங்களில் விவாதிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை பல நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளுக்கான திறவுகோல்கள். இங்கே இந்த அத்தியாயத்தில் அனைத்து மக்களின் 3 உளவியல் ஆழ்மன தேவைகளை மட்டுமே கருத்தில் கொள்வோம். அவை அவர்களை உயர்வாக பார்ப்பதை அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக ஆக்குகின்றன. போற்றப்பட வேண்டிய அவசியம். எனவே நீங்கள் சொல்கிறீர்கள், அது வெறும் வீண். அப்படியல்ல. பாராட்டப்பட வேண்டிய ஆழ்மன தேவை என்பது அனைத்து மனித தேவைகளிலும் மிகவும் ஊக்கமளிக்கும் மற்றும் கட்டாயமான ஒன்றாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது மற்றவர்களை விட சிலரிடம் ஆழ்மனதில் இருந்து அடிக்கடி வெளிப்படுகிறது, ஆனால் அது எவ்வளவு ஆழமாக அடக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அது புறக்கணிக்கப்பட்டால் ஆபத்தானது. மக்களை உயர்வாக பார்ப்பதன் மூலம் அவர்களின் பாராட்டப்பட வேண்டிய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள், ஒருவரிடம் நீங்கள் உயர்வாக பார்க்கக்கூடிய எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று. ஆனால் அதைக் கண்டுபிடி. ஒரு நபரை நீங்கள் எவ்வளவு அற்பமானவராக கருதினாலும் அவரைப் பற்றி நீங்கள் பாராட்டக்கூடிய ஒன்றைக் கண்டுபிடிக்கும் வரை தேடுங்கள். பின்னர் அந்த நபரை நோக்கிப் பாருங்கள். எப்போதும் தவறாமல் அனைவரையும் நோக்கிப் பாருங்கள். 2. பாராட்டப்பட வேண்டிய அவசியம். பாராட்டப்பட வேண்டிய உளவியல் தேவையைப் போலவே பாராட்டப்பட வேண்டிய ஆழ்மன தேவையும் அனைத்து மனித தேவைகளிலும் மிகவும் ஊக்கமளிக்கும் மற்றும் கட்டாயமானது. மக்களின் சாதனைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் போதும் அவர்கள் உங்களுக்காக செய்ததற்கு நன்றி தெரிவிக்கும் போதும் நீங்கள் அவர்களை நோக்கிப் பார்க்கிறீர்கள். ஒவ்வொருவரிடமும் நீங்கள் பாராட்டக்கூடிய ஒன்று உள்ளது. அதைக் கண்டுபிடி. உங்கள் நன்றியை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். அனைவருக்கும் நன்றியுடன் இருக்க ஏதாவது ஒன்றைக் கண்டுபிடி மற்றும் உங்கள் நன்றியை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். அந்த வகையில் நீங்கள் அவர்களை நோக்கிப் பார்க்கிறீர்கள். 3. முக்கியமானவராக உணர வேண்டிய அவசியம். மிகவும் அற்பமானதாகத் தோன்றும் மக்கள் கூட தங்கள் ஆழ்மனதில் ஆழமாக முக்கியமானவராக உணர வேண்டிய அவசியத்தைக் கொண்டுள்ளனர். வெளிப்படையாக முக்கியமான நபர் தனது சொந்த தேவையை நிறைவேற்றுகிறார், ஆனால் வெளிப்படையாக முக்கியமானவர்கள் இல்லாதவர்கள் முக்கியமானவராக உணர வேண்டிய தேவையை நிறைவேற்ற யாராவது ஒருவர் உள்நோக்கி மன்றாடுகிறார்கள். முக்கியமற்றவர்கள் என்று கூறப்படும் நபர்களைப் பற்றி முக்கியமான ஒன்றை கண்டுபிடித்து வெளிப்படுத்தும் ஒருவர் நீங்கள். அப்படிச் செய்தால் நீங்கள் அவர்களைப் பாருங்கள். சரி, உங்களுக்கு என்ன நன்மை? சிறியவராக இருப்பதற்கும் பெரியவராக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.